முருகருக்கு அவதாரம் மாதிரி சிவபெருமானுக்கு ஒரு அவதாரம் ஆதிசங்கரர். அந்த ஆதிசங்கரர் பாரத தேசம் முழுக்க 16 வயசுலேருந்து 32 வயசு பரியந்தம் பாரத தேசம் முழுக்க 3 தடவை சஞ்சாரம் பண்ணிருக்கார். அந்த இடம் பரியந்தம் காஷ்மீர் முழுக்க எங்க பார்த்தாலும் தீர்த்தமா தான் இருக்கும். அந்த தீர்த்தம் தான் அம்பாளுடைய சுவாமியோட வடிவங்கிறது. சிவானந்த லஹரி அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தை பண்ணினார் ஆச்சாரியா. பவமதனை மாற்றும் பெருங்கடலை மாற்றும் பவஞானம், இப்படி வரிசையா சொல்லின்னு வரா. அங்க ஞானம்ங்கிறது அம்பாளுடைய வடிவம். முருகருக்கு அவதாரம் மாதிரி சிவபெருமானுக்கு ஒரு அவதாரம் ஆதிசங்கரர் அப்படிங்கிறது. அந்த ஆதிசங்கரர் பாரத தேசம் முழுக்க 16 வயசுலேருந்து 32 வயசு பரியந்தம் பாரத தேசம் முழுக்க 3 தடவை சஞ்சாரம் பண்ணியிருக்கார். காலால நடந்திருக்கார். அதான் ஒரு ஆச்சரியம். இதெல்லாம் பிரமாணம். இந்த காஷ்மீர் அது இரத்த கலரியா இருந்து அது சரியாகணுங்கிறதுக்காக எத்தனையோ முயற்சிகள், எத்தனையோ நல்லவா எடுத்தா. அதுல ஒரு முயற்சி நம்ம பால பெரியவா என்னை கூப்பிட்டு, நீங்க காஷ்மீர் போய் ஒரு ராமாயண பட்டாபிஷேகம் பண்ணுவோம், ராமாயண நவாகம் பண்ணி ராமருக்கு ஒரு பட்டாபிஷேகம் பண்ணுவோம் அப்படின்னா. நான் சொல்ற காலம்லாம் ரோட்ல நடந்தாலே சுடுவான். அது மாதிரி காஷ்மீர் இந்த காலம். தெளிவா சொன்னா இப்ப கேட்கிறேன்னு, நீங்க அதுக்குள்ளதை பண்ணுவோம்னால் அதே மாதிரியே ஒரு 400 பேரோட போயிருந்தோம். 200 பேரோட போயிருந்தோம். 400 பேரோட போறது சுகஸ்தர். 200 பேரோட போய் கவர்னர் ஷான்னு இருந்தாருங்க. அவரோட வீட்டிலேயே பக்கத்துல ஹில்ஸ்ல குவார்டர்ஸ் எல்லாம் கொடுத்து ராமாயணம் நவாகம் நடந்து கடைசியில சங்கரா ஹில்ஸ்ன்னு அங்க ஒண்ணு இருக்கு காஷ்மீர்ல. ஆச்சாரியால் 3 மாசம் தங்கின இடம் அது. ஆதிசங்கரர் 3 மாசம் தங்கின இடம். அதனாலதான் இந்த விசேஷம். இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ஸ்ரீநகர் வேற காஷ்மீர் வேற. காஷ்மீர்ல எங்க பார்த்தாலும் அசாதாரணமா இருக்கும். அங்க உள்ளவர்கள்லாம் மகா தேஜஸ்வியா இருப்பா இந்த பண்டிட்டுகள்லாம். அந்த பண்டிட்டுகள்லாம் இப்ப கிடையாது. அவ எல்லாரும் ஸ்ரீநகர் வந்துட்டா. ஒருத்தர் 2 பேர் அங்க உள்ள கோவில்கள்லாம் இருக்கிறதுல, அங்க கோவில் எப்படி தெரியுமா இருக்கும், இது மாதிரி சுவாமி கோபுரம் இருக்காது, தீர்த்தம் தான் கோவில். அது காஷ்மீர் முழுக்க கவனிச்சேன்னா சின்ன தீர்த்தமா இருக்கும். அந்த தீர்த்தம் தான் அம்பாளுடைய சுவாமியோட வடிவம்ங்கிறது. சாரஸ்வத தீர்த்தம் பரியந்தம் ஆச்சாரியால் சர்வஜ பீட்டாரோகணம் பண்ணினார்னு ஒரு இடம் சொல்றோமோ காஷ்மீர்ல. இன்னைக்கு அது பாகிஸ்தான்ல இருக்கு அந்த இடம். அந்த இடம் பரியந்தம் அதுல சரஸ்வதி தீர்த்தம் இருக்கு. அந்த இடம் பரியந்தம் காஷ்மீர் முழுக்க எங்க பார்த்தாலும் தீர்த்தமா தான் இருக்கும். அந்த இடத்தை பூஜை பண்ணக்கூடிய பண்டிட்டுகள் மட்டும் இத்தனை ஹிம்சையும் தாங்கிட்டு இன்னைக்கும் இருக்கா. இந்த சங்கர ஜெயந்தி அன்னைக்கு மட்டும் கவர்மெண்ட் ஒரு செக்யூரிட்டி கொடுக்கறது. ஒரு 30,000 ஹிந்துக்கள் ஸ்ரீநகர்லேருந்து இந்த சங்கர ஹில்ஸை தரிசனம் பண்ணிட்டு போறாங்க. இன்னைக்கு ஒரு உபன்யாசம் கிடையாது, ஒரு ஹோமம் கிடையாது, ஒரு பிரவச்சனம் கிடையாது, ஒரு பூஜை கிடையாது, வெறும் ஆச்சாரியால் தங்கின இடம் மட்டும்தான். இன்னி பரியந்தம் சங்கர ஜெயந்தி அன்னைக்கு நாம சங்கர ஜெயந்தி கொண்டாடுறோங்கிறது விஷயம் இல்லை. அங்க போனா சுட்டுடுவான்னு தெரியும். அன்னைக்கு அந்த சங்கர ஹில்ஸை ஏறி அந்த இடத்த தரிசனம் பண்ணிட்டு போறா. அன்னைக்கு சங்கர ஜெயந்தி அன்னைக்கு நாங்க பண்ணிடுவோம். பாரத தேசம் முழுக்க சஞ்சாரம் பண்ணியிருக்கால். ரோடு வீடு எதுவுமே இல்லாத காலத்துல 3 தடவை. அப்படி ஆச்சாரியால் வரும்போது ஸ்ரீசைலத்துல ஆச்சாரியால் தங்கின காலத்துலதான் சிவானந்த லஹரி அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தை பண்ணினார் ஆச்சாரியா. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.